வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 14/9/2024க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். மொத்தமே ஒரு 5 பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோவை போடலை. இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சரி, வாங்க நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். முதலாவதாக, ஓசூரில் 100 கோடியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்கிறதுக்காக MOU சைன் வாங்கியிருக்காங்க. எங்கன்னா சிகாகோவில் RGBSI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஓசூரில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்கப்பட்டு மின்னணு பொருட்கள் ஓசூரில் உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது இனி ஸ்ரீ விஜயநகரம் அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட தலைநகர் தான் அந்த போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பேர். இதை மாற்றுறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நகரோட முன்னாடி இருந்த போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பேர் ஒரு காலனி ஆதிக்கத்தில் நம்ம இருந்ததை நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் சோழ பேரரசோட கடற்படை தளமாக இந்த போர்ட் பிளேயர் இருந்துச்சு. அதை ஞாபகப்படுத்த அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவுக்கு பெயர் வைக்க போகிறாங்க. இந்த தீவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீவு. ஏன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதலாக தேசிய கொடியை ஏற்றின இடம் அந்தமான் நிக்கோபார் தீவு தான். அதே மாதிரி வீர சவார்கர் சிறை வைக்கப்பட்ட இடமும் அந்தமான் நிக்கோபார் தீவு தான். அடுத்தது, தரையிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றியடைஞ்சிருக்கு. தரையிலிருந்து செங்குத்தாக தாக்கி வானிலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய குறுகிய தூர ஏவுகணை பேர் VLSR-SAM அப்படிங்கிறது ஒடிஷா கடற்கரையில் பரிசோதிக்கப்பட்டிருக்கு. 2 நாள் சோதனை பண்ணியிருக்காங்க. 2 சோதனையிலையுமே குறைந்த உயரத்தில் என்ன அந்த டார்கெட்டோ அதை தாக்கி அழிச்சிருக்கு. அடுத்தது, தெற்காசிய ஜூனியர் தடகளம் 48 பதக்கங்களோட இந்தியா முதலிடம் பெற்றிருக்கு. 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் நடந்திருக்கு. இதில் இந்தியா 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 48 பதக்கங்களோட முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ 5 பாயிண்ட் சொன்னால் 4 பாயிண்ட் தான் இருக்குது. திரும்ப பார்க்கலாம். ஓசூரில் 100 கோடியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்கிறதுக்காக MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. போர்ட் பிளேயர் NST விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தரையிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றியடைஞ்சிருக்கு. ஒடிஷாவில் ஏவுகணையோட பேர் VLSR-SAM அப்படிங்கிறது. தெற்காசிய ஜூனியர் தடகளத்தில் 48 பதக்கங்களோட இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியா 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலத்தோட 48 பதக்கங்கள் பெற்றிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். நன்றி.